ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நிறைஞ்ச பஞ்சமி. இன்றைக்கி காலையில் பிரம்ம முகூர்த்தத்துலேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாளைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தம் வரைக்கும் டைம் இருக்குது. நேற்று போட்ட வீடியோலேயே வந்துட்டு நான் டைமிங்ஸ் எல்லாமே கொடுத்துட்டேன். சப்போஸ் வீடியோ பார்க்கலைன்னா நேற்று போட்ட வீடியோ போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதில் டைமிங்ஸ் எல்லாமே இருக்குது. அப்புறம் வந்துட்டு சில பேர் நேற்று போட்ட வீடியோவில் டவுட் கேட்டிருக்கீங்க. வராகியம்மன் சிலைக்கு வந்து அந்த மாதிரி அபிஷேகம் பண்ணுங்க, ஏன்னா அதெல்லாம் வெற்றிக்கான அபிஷேகம் அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் சொன்னனால அது பர்டிகுலராக பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். மஞ்சள் பிடிச்சி வச்சு வராகிய கும்புறவங்க அந்த மஞ்சளுக்கு அந்த அபிஷேகத்தை பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. தாராளமாக பண்ணலாம். ஏன்னா நேற்று சொன்ன அந்த பதிவு வந்துட்டு காரிய சித்தி நேரத்தம் பண்ண சொல்லி நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி காலையில் காரிய சித்தி நேரம் உங்களுக்கு முடிஞ்சிருக்கும். அதை விட்டவங்க இன்றைக்கி நாள் முழுக்க அதோட பவர் இருக்கனால நேற்று போட்ட பதிவை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதே விஷயத்தை இன்றைக்கி நாள் முடியறதுக்குள்ள நீங்கள் செய்யலாம். ஏன்னா அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். அதையும் செய்யுங்க. இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் ரூல்ஸ் இல்லாமல் பண்ணுறது. நேற்று சொன்னது ரூல்ஸ் இருக்குது. இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் ரூல்ஸே இல்லை. இது வந்து சூப்பரான ஒரு மெத்தடுன்னு சொல்லலாம். சரிங்களா? அதாவது ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன், ஒரு ஆபத்து காலத்தில் இருக்கீங்க, உடனே ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும், இந்த மாதிரி தீர்வுக்கெல்லாம் வந்து ஆல்ரெடி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். பட் முத்திரைகளை பயன்படுத்தி நம்ம செய்கிற முறைங்கிறது இமீடியட்டான ஒரு ரிசல்ட்டுங்கிறது கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் அதை பற்றின நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த 5 இயர்ஸாக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்மளோட வராகமுத்தி சித்தரை அவர்களோட சித்தர்கள் குறிப்பு வந்து சொல்லப்பட்ட விஷயம் தொடர்ந்து நான் டெய்லி ஒரு விஷயம் நான் சொல்லிகிட்ருக்கேன். பயங்கர பவர்ஃபுல்லாக வந்து வேலை செஞ்சிட்ருக்கு. அதை செஞ்சு உடனே வெற்றி பார்த்தவங்களும் நிறைய பேர் இருக்கீங்க. அந்த வகையில் இது ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது, எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் கிடையாது. என்ன வேணால் நீங்கள் சாப்பிட்ருக்கலாம். பீரியட்ஸ் டைமில் கூட இது தாராளமாக நீங்கள் செய்யலாம். சரிங்களா? பட் இது செய்யும் போது சில ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும். அதாவது இந்த மாதிரி வைக்கணும், இந்த இடத்துல பண்ணணும் அப்படிங்கிற சில ப்ரொசீஜர் இருக்குது. அது நான் தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கரெக்டாக அதை நோட் பண்ணி பண்ணுங்கள். அதே போல் சக்தி வாய்ந்த பீஜ மந்திர வார்த்தைகளும் மந்திரங்களும் வந்து இதில் கொடுத்துருக்கு. அதுக்கு வந்து ரூல்ஸ் கிடையாது. அதை பயன்படுத்தி இதை செய்யும் போது உங்களுக்கு கன்ஃபார்மாக வந்து நடந்துடும். அதெல்லாம் வந்து என்னென்னா ஒரே டைமில் ரிசல்ட்டு காமிக்கக்கூடிய பவர் இருக்குது. அதனால் கரெக்டாக அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வசந்த பஞ்சமி. கடவுள் தெய்வம் வந்து கொலுவில் இருப்பாங்க. சக்திகளுக்கு உகந்த ஒரு நாளாக தான் இந்த நவராத்திரி பார்க்கப்படுது. நவராத்திரியில் நமக்கு வசந்த பஞ்சமி கிடச்சிருக்கு. வராகினி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாள். அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் என்ன கேட்டாலும் அப்படியே நடக்குங்க. நான் சொல்கிற ப்ரொசீஜர் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போல் பதிவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் ஒரு லைக் கொடுங்க. சரிங்களா? நம்ம சேனலில் நிறைய முத்ராஸ் வகைகள் நான் பயன்படுத்தி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இது வந்துட்டு அதாவது உடல் ரீதியாக சில விஷயங்களுக்கு பண்ணுற மாதிரியும் இருக்கும். சில நேரங்களில் ஆன்மீக ரீதியாக தாந்திரிக ரீதியாக நிறைய விஷயங்களுக்கும் இதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியும் சில முறைகள் வந்து இருக்குது. ஸோ இதை எந்த இடத்துல நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த விஷயம் வந்து நமக்கு மாறுபடும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த முத்திரையை என்ன சொல்லுவாங்கன்னா வலிமை வீரியத்தோட ஒரு பவர்னு சொல்லுவாங்க. அதாவது சக்தி முத்திரைன்னு சொல்லுவாங்க, இதை லிங்க முத்திரைன்னு சொல்லுவாங்க. சில முத்திரைகளுக்கு பல வகையான பெயர்கள் இருக்கும். சரிங்களா? ஒரே முத்திரையாக இருக்கும், ஆனால் பல வகையான பெயர்கள் வந்து அதுக்கு இருக்கும். அந்த வகையில் இந்த முத்திரை ஒரு பவர்ஃபுல்லான ஒரு முத்திரை அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பிக்சரில் பார்த்துட்ருக்கீங்க. இந்த முத்திரையை கரெக்டாக எப்படி செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். உங்களோட இடது கை இருக்கு இல்லையா, இந்த இடது கையை வந்துட்டு கீழே வச்சுக்கணும். இந்த பிக்சரில் அந்த இடது கையை நீல வாக்கில் வச்சுருக்காங்க. ஸ்ட்ரைட்டாக வந்து வச்சுருக்காங்க. அதாவது நின்ன வாக்கில் இல்லை, படுத்த வாக்கில் நீளமாக வச்சுருக்காங்க. கை எப்படி நம்ம நீட்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பொசிஷனில் வச்சுருக்காங்க. கரெக்டாக அதே போல் வந்து நீங்கள் வைக்கணும். சரிங்களா? இடது கையை வந்து அப்படி வைக்கணும். இப்படி வைக்கும் போது அந்த மேலே லிங்க முத்திரையை வந்து வச்சுருக்காங்க. கையை வந்துட்டு ஒரு தம்ஸ் அப் கொடுக்குற மாதிரி வந்து வச்சுருக்காங்கல்ல, அது வந்து வைக்கிறது டக்குன்னு கொண்டு அப்படி வச்சா போதும் நம்ம வச்சிடக்கூடாது. அதில் வந்து சில ட்ரிக் இருக்குது. அதாவது நம்ம கைகளில் முத்திரையை பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா மேட்டு பகுதியில் பயன்படுத்தும்னு சொல்லுவாங்க. மேடாக இருக்கிற பகுதியில் பயன்படுத்தும் போது அது வந்து ஏற்றம்னு சொல்லுவாங்க, வளர்ந்து வரும்னு சொல்லுவாங்க, கேட்குறதுக்கு வெற்றி கிடைக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் இது நம்ம இந்த கை எந்த இடத்துல தெரியுங்களா, உங்களோட இடது கையில் இந்த மணிக்கட்டுக்கு கொஞ்சம் மேலே, வாட்சி கட்டுறதுக்கும் கொஞ்சம் மேலே இருக்கிற பகுதி கொஞ்சம் மேடான பகுதியாக வந்து இருக்கும். நடுவில் இருக்க போய் உள்ளங்கை வந்து நமக்கு குழியாக இருக்கும். அப்போ இந்த மேடாக இருக்க பகுதியில் தான் நம்ம வந்துட்டு அந்த முத்திரையை வைக்கணும். அந்த லிங்க முத்திரையை அப்படியே உட்கார வைக்கணும். அந்த இடத்துல தான் நம்ம வைக்கணும். உங்களுக்கு கையில் அந்த இடத்துல எந்த இடத்துல அந்த மேடாட்டம் இருக்குங்கிறது உங்களுக்கு டச் பண்ணி காமிச்சிருக்கு. அது பாருங்கள், இந்த இடத்துல தான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். நான் வேணால் உங்களுக்கு ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன் எந்த இடத்துல அப்படிங்கிறது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல தான் வந்துட்டு நம்ம அந்த லிங்க முத்திரையை உட்கார வைக்கணும். அதாவது லிங்க முத்திரையை அந்த இடத்துல வைக்கணும். சரிங்களா? இது என்னென்னா வெறும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் நீங்கள் வச்சா போதும்.
இப்போ அந்த முத்திரை எப்படி வைக்கணுங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன். பிக்சரில் ஏற்கனவே காமிச்சல சேம் அதே ப்ரொசீஜர் தான். சரிங்களா? அதே போல் வந்துட்டு இந்த இடத்துல வந்து நம்ம வைக்கணும். பார்க்குறீங்களா பிக்சரில்? இப்போ கையை கொண்டு போய் அந்த தம்ஸ் அப் மாதிரி நம்ம கையை மடித்து அந்த கட்டை விரலை மேல் நோக்கி எந்த இடத்துல வைக்கணுங்கிறது சொல்லியிருக்கேன். கரெக்டாக அந்த மாதிரி வந்து வச்சுருங்க. இப்படி நம்ம வைக்கும் போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் நீங்கள் இப்படி பண்ணாலே போதும். இதை வந்துட்டு டெய்லியும் நீங்கள் செய்யலாம். சரிங்களா? காலையில் எந்திரிச்ச உடனே பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ராத்திரி தூங்கும் போது பண்ணலாம். இல்லையா உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அதாவது இது எப்படி சொல்கிறதுனா, ஒரு வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு போனா கூட அவங்க ஆப்போசிட்டில் இருக்கவங்க நமக்கு ஃபேவராக ஒரு பதில் சொல்லணும்னு சொல்லி நீங்கள் நினச்சாலும் கூட அது நடக்குமா இதை இப்படி செய்யும் போது. ஸோ அதை மனசில் நினச்சிட்டு இந்த முத்ராவை நம்ம பயன்படுத்தணும். கிழக்கு பக்கமோ வடக்கு பக்கமோ பார்த்து நல்லா ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கோங்க. நல்லா நிமிர்ந்து உட்காந்துட்டு இந்த முத்ராவை பயன்படுத்தணும். பெட்ரூமில் கூட உட்காந்து நீங்கள் பண்ணலாம். சுவாமி ரூம்லேயும் உட்காந்து பண்ணலாம். சுவாமி ரூமில் பீரியட்ஸாக இருந்தால் போக முடியாது. மற்றபடி நீங்கள் எங்கே வேணாலும் உட்காந்து பண்ணலாம். கிழக்கு பக்கம் வடக்கு பக்கம் உட்காந்து இந்த முத்ராவை வந்து நம்ம பயன்படுத்திட்டு, சக்தி வாய்ந்த வராகியோட பீஜ மந்திரம் ஒன்று இருக்குது. இந்த மந்திரத்துக்கு எந்த ஒரு ரூலுமே கிடையாது. ஒரு 5 நிமிஷம் இந்த மந்திரத்தையும் கூட சேர்த்து சொல்லுங்கள். எப்படி சொல்லணும்னா, ஸ்ரீம் ட்ரீம் பாலப்பிரதா ட்ரீம் வரசித்தி வரசித்தி. இது ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க. அதாவது வஜ்ரகோஷம் எப்படி நீங்கள் கேட்ட உடனே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குமோ, ஒரு ஆபத்து காலத்தில் எப்படி ஓடி வந்து உதவி பண்ணுறக்கு நமக்கு வராகியோட வஜ்ரகோஷம் இருக்கோ, அதே போல் இந்த மந்திரம், இது வந்து பீஜ மந்திரம் ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். இந்த மந்திரத்துக்கு ரூல்ஸ் கிடையாது. தைரியமாக நீங்கள் சொல்லலாம். ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் இருக்கீங்க, அந்த இடத்துல முத்ராவை கூட நீங்கள் யூஸ் பண்ணாட்டியும் இந்த மந்திரத்தை சொன்னாலே அது பலிக்கும். சரிங்களா? அவ்வளோ பவர் இருக்குது. 5 நிமிஷம் நீங்கள் சொன்னாலே போதும். வெறும் 5 நிமிஷம் நீங்கள் கிழக்கு பக்கமாக பார்த்து உட்காந்துட்டு இந்த முத்ராவை பயன்படுத்தி இந்த மந்திரத்தையும் 5 நிமிஷம் சொன்னாலே போதும். அப்படியே இதை கையில் வச்சுட்டே அந்த மந்திரத்தை நீங்கள் வேணால் உட்காரும் போது உங்களுக்கு நேராக ஆப்போசிட்டில் செவுத்தில் கூட அந்த மந்திரத்தை ஒட்டி வச்சுக்கோங்க, ஒரு பேப்பரில் எழுதி. அப்படியே அதை பார்த்துட்டே அப்படியே சொல்லலாம். நீங்கள் அந்த மாதிரி கூட சொல்லலாங்க. செம சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகும். எந்த விஷயம் நல்ல விஷயத்துக்கு போகிறீங்க, எது உங்களுக்கு ஃபேவராக வரணும்னு நினச்சாலும் இதை செஞ்சுட்டு போங்க, நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். இன்றைக்கி வந்து வசந்த பஞ்சமி அப்படிங்கிறனால பஞ்சமியில் நிறைய பேர்த்துக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். வராகி அம்மன்ட்ட இது சொல்லணும் அது சொல்லணும், பஞ்சமியில் கேட்டால் நடந்துங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதுவும் இன்றைக்கி நாளில் சாமி கொலுவில் இருக்கனால நம்ம என்ன கேட்டாலும் கொடுத்துருவாங்க. அதனால் இன்றைக்கி நாள் இதெல்லாம் செய்யுங்க. முக்கியமான நாட்களில் நம்ம முயற்சிகளை நம்ம செய்யும் போது டக்குன்னு ஒரு மந்திரம் போட்ட மாதிரி நடந்துடும். அதெல்லாம் எப்படி நடக்கும்னே தெரியாது. நம்மளால் எல்லா நேரங்களையும் இந்த மாதிரி செய்ய முடியுமா, நமக்கு நேரம் கிடைக்குமானாலும் நம்மளால் கேரண்டியாக சொல்ல முடியாது. சில விஷயங்களை சில நேரங்களில் செய்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறதே ஒரு லக்கு தான். அதனால் வாய்ப்பு கிடைக்கும் போது இதெல்லாம் வந்து பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சரிங்களா? நிறைய விஷயங்கள் சொல்கிறோம். ரொம்ப ஈஸியான விஷயமாக தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். நம்ம பதிவில் பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் நான் சொல்லுவேன். ரொம்ப கஷ்டமாலாம் நான் சொல்ல மாட்டேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் முயற்சி பண்ணி பாருங்கள். டக்குன்னு வந்து கிளிக் ஆகிடும். சரிங்களா? ஐ திங்க் நான் சொன்ன இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பிடிச்சிருக்குன்னா லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.